ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தில் தான் வந்திருக்கோம். 12th ரிசல்ட்டு May 8, 10th ரிசல்ட்டு ஒரு கன்ஃபியூஷன், எலெக்ஷன் ரிசல்ட்டு May 4. சார், நமக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு என்ன சார் சம்மந்தம்? நீங்கள் எதுக்கு சார் பேச வந்தீங்க? இருக்குது, சம்மந்தம் இருக்குது. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பேசிடுவோமா? எல்லா ரிசல்ட்டும் அடுத்த வாரம் வரப்போதில்ல, எல்லாத்தையும் பேசிடுவோம். கரெக்டாக 8ஆம் தேதி தான் 12th ரிசல்ட் வருதா, இல்லை ரிசல்ட்டில் சேஞ்சில் ஏதாவது, அது டேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்லை 10th ரிசல்ட்டு போன வாரம் நீங்கள் முதல் வாரம் வரும்னு சொன்னீங்க, மே முதல் வாரம்ன்ட்டு 20ஆம் தேதி வருமா, இல்லை முதல் வாரம் வருமா? கரெக்ஷனில் ஏதோ குளறுபடி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏதாவது உண்மையாக ரிசல்ட் தள்ளி வைக்கப்படுமா, இல்லை ரிசல்ட்டு யாருக்கா வராமல் இருக்குமா? இந்த மாதிரி நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை தீக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே, சரிங்களா? ஸோ அதனால் எலெக்ஷன் ரிசல்ட் எதுக்கு சார் நம்ம பேசுவதுன்னா, கடமை இருக்குது, எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறவங்க யார்? 10th 12th அண்ட் காலேஜ் பசங்க முடிச்சுட்டு போனவங்களும் ஸ்டில் தோ நம்ம சேனலை பார்க்குறது உண்டு. உங்கள் அண்ணனுங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ்க்கோ நிறைய பேர்த்துக்கு இதை அனுப்புங்க. ஏன்னா 18 ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு போடுற உரிமைன்னு ஒன்று வந்துடுது. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆதங்கம் ஜாஸ்தி. என்னென்னா பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு பிடிவாத குணம் இருக்குது. நான் தப்பாக சொல்லலை. பிடிவாத குணம் மீன்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இப்போ யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. நம்ம ஏன் ஜெயிக்கலை, அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. இது சில பேருக்கு அப்படி ஒரு தாட்ஃபுல் இருக்குது. ஸோ இதனால் பிரச்சனை உண்டாகுது, மன உடைச்சல் உண்டாகுது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஸோ பெரும்பாலும் அந்த தோல்வியை ஒத்துக்க முடியறதில்ல. அதனால தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் May 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். டிவிகே ஜெயிக்கலாம், திமுக ஜெயிக்கலாம், இல்லை அதிமுக ஜெயிக்கலாம், இல்லை நான் தமிழர் கட்சி ஜெயிக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஸோ ரிசல்ட்டுங்கிறது காமன். ஸோ யாராவது ஜெயிச்சா அவங்க தான் சிஎம். அது நம்ம மனசு ஏற்றுக்கணும்னு சொல்கிறேன். இப்போது குளறுபடியே என்ன அப்படின்னா, முந்தின வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க தான் மாறி மாறி வருவாங்க. இப்போது டிவிகே அப்படின்னு ஒன்று வந்தோடனே எல்லாத்துக்கும் ஒரு நிறைய யூத் பார்த்திங்கன்னா நிறைய ஓட் போடுறது இந்த வருஷம் அதிகரிச்சிருச்சு. இது டிவிக்கே வந்தனாலே என்னன்னு தெரியல. இந்த வருஷம் 92% பக்கம் ஓட்டு போலிங் ஆகிருந்தது. காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா விஜய் சாரா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. ஆனால் நிறைய குட்டி குழந்தைங்க நிறையா பார்த்திங்கன்னா இந்த +2 பசங்க, 10th பசங்க, 11ஆவது பசங்க, இந்த குட்டி குழந்தைங்கள்லாம் விஜய் ரசிகராக இருக்காங்க. அதனால தான் அவர் வந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ இதனால் இது கூட்டம் ஓட்டாக மாறுமாங்கிறது வேறு விஷயம். இப்போது அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நிறைய மாணவர்கள் நிறையா குழந்தைகள் ஆசைப்படுவாங்க, விஜய் மாமா கோட்டு போடுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு தெரியல, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா, பேசிக்காக சொல்கிறேன், விஜய் சார் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒத்துக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. மன உடைச்சலுக்கு ஆளாவாங்க. இது சைக்காலஜிக்கலி இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை பார்க்கணும். நான் சொல்லலைங்க, இது பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திங்கன்னா கிருபாகரன் சொல்லியிருக்காருங்க. அவர் ஒரு நியூஸில் சொல்லியிருந்தார். அன்றைக்கே நான் வெளியுள்ள நினச்சேன், நமக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். பட் எனக்கு அது ஆஸ் எ டீச்சராக பார்த்திங்கன்னா என் பசங்க பார்க்குறாங்க, ஜென்சி கிட்ஸாக இருக்காங்க. அண்ட் நிறைய காலேஜ் பசங்களும் பார்க்குறாங்க. நம்ம சேனல் நிறைய யூத்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து தோல்வியோ வெற்றியோ யார் முதலமைச்சராக வந்தாலும் அவங்க தான் நமக்கு முதலமைச்சர், வேறு வழியே கிடையாது. தோற்று போயிட்டோம், நம்ம விஜய் சார் வரல, அதனால் வேறு யாரோ ஜெயிச்சிட்டாங்க, விஜய் சார் வரல, அவர் எனக்கு சிஎம்மாக ஏற்றுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. யார் சிஎம்மாக வந்தாலும் இந்த தமிழ்நாட்டுக்கே அவர் சிஎம் தான், சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ தமிழ்நாட்டுக்கு என்ன காமனாக அவர் பண்ணணுமோ அது பண்ணி தான் ஆவார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பெரும்பாலும் இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. அந்த தோல்வி பயம் தோல்வி பயம் இல்லை, தோல்வி ஒத்துக்க முடியாமல் அசம்பாவிதம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தான் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தானே அந்தந்த கட்சி உரிமையாளர்களே பார்த்திங்கன்னா நேராக சொல்லணும். இப்போ டிஎம்கேனா ஸ்டாலின் சார் சொல்லணும், ஏடிஎம்கேனா எடப்பாடி சார் சொல்லணும், இல்லை டிவிகேனா விஜய் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முன் சொல்லணுங்கிறாங்க. என்ன சொல்லணும், அறிக்கை விடணுங்கிறாங்கன்னா, எந்த ஒரு அசம்பாவிதமும் நம்மளால் நடந்துடக்கூடாது, நம்ம கட்சினால் நடந்துடக்கூடாது, யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா May 4ஆம் தேதி ரிசல்ட்டு பெரிய லெவலில் ஒரு டென்ஷன் உண்டாக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த டென்ஷன்லாம் தேவையே கிடையாது. யார் ஜெயிச்சானே யார் தோத்தா என்ன, நம்ம வேலையை பார்த்தா தான் உண்டுங்க. நினச்சி பாருங்கள், நம்ம இங்கே டெய்லி தொழில் பண்ணுறோம். இப்போ நான் யூடியூப் சேனல் போடுறேன், நான் வீடியோ போடுறேன். டெய்லி நான் வீடியோ போட்டால் தான் எனக்கு ரெவென்யூ.
நான் டியூஷன் நடத்துகிறாங்க எனக்கு காசு. அது மாதிரி தான் உங்கள் பொழப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு. யார் வந்தானே யார் ஜெயிச்சானே ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில டைம் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, யார் வந்தாலும் நல்லா தான் கவர்மெண்ட் வந்து நடத்துவாங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மன உடைச்சல் ஆக்கிட்டு அசம்பாவிதங்கள் எதுவும் பண்ணிக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட். நான் எதாவது தவறுதலாக பேசி தான் மன்னிச்சிருங்க. இதுதான் இதெல்லாம் பேச வந்தேன். எக்ஸிட் போல்னு ஒன்று வச்சாங்க. எக்ஸிட் போல் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. தேவையில்லாமல் அந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் அவங்க சாதகமாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, டிவிக்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, டிவிக்கு கவர்மெண்ட் அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னே தெரியல. இது எக்ஸிட் போலுங்கிறது 1 lakh to 2 lakh பீப்புள் கிட்ட தான் கேட்டிருக்காங்க, தவிர 4.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு எக்ஸிட் போலை வச்சு தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஸோ எதானாலும் மே 4ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லி அவங்கள அன்பாக நம்ம வந்து சீஃப் மினிஸ்டராக ஏற்றுக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தோத்துட்டார் அவர், இவர் ஜெயிச்சிட்டாரு, நான் வந்து ஹேர்ட் ஆகிறேன், நான் வந்து புரட்சி பண்ணுறேன், போராட்டம் பண்ணுறேன்னா அது வேஸ்ட்டு. தயவு செய்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். ஸோ என்னவாக இருந்தாலும் ஏற்றுக்கங்க. அதுதான் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் சொன்னார்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தலைவர்கள் முன் வந்து இது சொல்லணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நம்ம வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா ஜென்சிகிஸ் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதனால் சொல்லிக்கிறேன் தம்பிங்களா, யார் ஜெயிச்சானே யார் தோற்ற நம்ம பொழப்பு நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மே 4 ஓகே. இந்த ரிசல்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம ரிசல்ட்டுக்கு வருவோம். 12th ரிசல்ட்டு மே 8. ஸோ மே 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கன்ஃபார்ம்ப்பா. ஏதோ குளறுபடி கிளறுபடி அப்படிலாம் யாரோ சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க, நிறைய பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், என்ன குளறுபடி இருந்தாலும் கவர்மெண்ட்டை சரி செஞ்சு மே 8ஆம் தேதி ரிசல்ட் விட்டுருவாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையும் கிடையாது. ரிசல்ட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. யாருக்காவது ரிசல்ட்டை நிறுத்தி வைப்பாங்களா? அதுவும் கிடையாது. அதெல்லாம் சரி கட்டிடுவாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதனால் பெருசாக வந்து யோசிக்க வேண்டாம். அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மே 8ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆண்டவனை வேண்டுவோம். வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அவேர்னஸ் வீடியோ போடுவேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து மே ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். 10th ரிசல்ட்டில் வந்து முதல் வாரம் சொன்னீங்க சார், அது உண்மையா அப்படிங்கிறது நியூஸில் போட்டால் தான் நானும் சொன்னேன். நான் விசாரித்ததில் மே 20ங்கிறாங்க. இதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. மே 20ங்கிறாங்க அண்ட் முதல் வாரங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் 12th ரிசல்ட் கன்ஃபார்ம் மே 8. இது இனிமேல் கன்ஃபர்மேஷன் வரல. இப்போ வரைக்கும் மே 20ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மே முதல் வாரம் நியூஸில் போட்டதுனால தான் நான் அப்டேட் பண்ணேன். என்னை குறை சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக 10th ரிசல்ட்டுக்கும் பாசிட்டிவாக தான் வரும். 10th ரிசல்ட்டுக்காரங்களும் வெயிட் பண்ணுங்கள். எப்போ வந்தால் என்ன, ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஸோ முதல் வாரம் வருமா 20ஆம் தேதி வருமானு பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 20ஆம் தேதி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒட்டுக்கா ரிசல்ட்டெல்லாம் விட மாட்டாங்க. 12th 10th ஒட்டுக்கெல்லாம் விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது ரிசல்ட்டு குறித்து. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் ரிசல்ட் குறித்து அவேர்னஸ் வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூனில் இருங்க. காலேஜ் வீடியோ நிறைய வருது. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். எலெக்ஷன் அந்த ரிசல்ட் வந்து யோசிச்சு பாருங்கள். யார் வந்தாலும் நம்ம நன்மைக்கே அப்படின்னு நினச்சி ஏற்றுக்க வேண்டியதான். தேங்க்யூ.